ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவோடு வந்திருக்கேன். அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோடு ஓரங்கள், நீர் பகுதிகள், நீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், ஆறு, குளம், ஏரி, அது பக்கத்தில் வாய்க்கால் பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லை வேலி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வேலியிலலாம் கிடக்கக்கூடிய ஒரு களைச்செடிங்க. ஆனால் அந்த களைச்செடி ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு தான் வெளியிலையும் பார்க்க அழகாக. அப்படி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முன்னாடி காலத்துலலாம் பாட்டிங்களை பாருங்களேன், பாட்டியாகி 90 வயசு ஆனாலும் முகம் பளபளன்னு இருக்கும், முடி சும்மா இடுப்புக்கு கீழே கிடக்கும். பார்த்துருக்கீங்களா அடர்த்தியா? அதுக்கெல்லாம் காரணம் அவங்க பயன்படுத்திட்டு இருந்த கீரைகள் தாங்க காரணம். பலவிதமான கீரைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் பயந்து போய் நம்ம களைச்செடின்னு விட்டுட்டோங்க. ஸோ அதுகளை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா நீங்கள்? வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. இங்கே மோட்ரு ஓடிட்டுருக்கனால இதை மட்டும் காமிச்சிட்டு நான் தள்ளி போயிடுறேன். இதில் 2 வகை இருக்குதுங்க. இந்த பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தாளிக்கீரை. தாளினாவே புனிதமானது, அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு கீரைங்க இது தாளிக்கீரை. இதுக்கு நறுந்தாளி, சிறுதாளி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ஆண் தாளி, பெண் தாளின்னு 2 இருக்குதுங்க. 2மே சாப்பிடக்கூடியது. ஆனால் பெண் தாளிக்கீரை அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை விட கொஞ்சம் மருத்துவ குணம் கம்மியானது ஆண் தாளி. ஆனால் 2லேயுமே அதிகமாக மற்ற கீரைகளை விட அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி ஆட்டின் ஷேப்பில் இருக்குங்க இலைகள், ஹாட் மாதிரி இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ப்ளூ கலர் மாதிரி கருப்பு மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஆண் தாளி. பிளெயினாக இருந்துச்சு இலைகள் அப்படின்னா பெண் தாளி. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்களா? இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலாம். எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது இதே மாதிரி தான் மோட்ரு போட்டு வச்சுருவாங்க. நான் அந்த ஒலிகள் அதையெல்லாம் ஆடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் உங்களுக்கு எப்போவுமே போடுவேங்க. அந்த பக்கம் நிற்கவே முடியலை. இது உள் உறுப்பினுடைய ரணம், புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அதிகம் கொண்டது. இதை பருப்பு போட்டு கடையெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. உடலில் இருக்கக்கூடிய எந்த ரணமாக இருந்தாலும் சீக்கிரமாக ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. சிறுநீரக பாதையில் அலர்ஜி மாதிரி இருந்தாவோ, எரிச்சல் இருந்தாவோ அதை இது சரிப்படுத்தும். உள்ளுக்குள்ளே எடுத்துக்கலாம், வெளியிலையும் எடுத்துக்கலாங்க. உடலில் தலை முதல் பாதம் வரை அரைச்சி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடல் பளபளப்பாக ஆகும். அதே மாதிரி பாத் பவுடரோடு மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னாலும் சூப்பராக, அந்த காலத்தில் அவங்கெல்லாம் பளபளப்பலான்னு இருப்பாங்க. எந்த பியூட்டி பார்லருக்கு போனாங்க? நம்மெல்லாம் பியூட்டி பார்லர் போகிறனால தான் நம்மளுடைய உடல் ஒரு மாதிரி அந்த அளவுக்கு சைனிங்காக முகம் இல்லாமல் இருக்குதுங்க. முகத்தில் சைனிங் இல்லாமல் இருக்குது. தலையில் தேய்ச்சி குளித்தா குளிர்ச்சிங்க. அதனாலேயே தலை முடியெல்லாம் கொட்டி போகாமல் நல்லா இருக்கும். தோல் நோய்களே வராது. இதை சாப்பிட்டீங்கனாலும் அரைச்சி தேய்ச்சிங்கனாலும். அதே மாதிரி பிரசவித்த தாய்மார்கள் இந்த கீரையை சாப்பிட்றதுனால முன்னாடிலாம் இதெல்லாம் டெய்லி கொடுப்பாங்கங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டு தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லி புட்டிப்பாலை கொடுக்குற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. நரம்பினுடைய பலவீனத்தை சரியாக்கும். நம்ம பயன்படுத்தாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற கீரைகளில் இவங்களும் ஒன்று. அதனால் உடனடியாக உங்கள் மாடி தோட்டத்தில் பறித்து கொண்டு வந்து வச்சுருங்க, மறக்காதீங்க. ஓகேங்களா? சர்மம் ரொம்ப பளபளப்பாக மாறுங்க. அதுக்காகவாவது இவங்க ஒரு பியூட்டிஷியன். இந்த பியூட்டிஷியனை நம்ம வீட்டில் வைக்காமல் இருந்தால் எப்படிங்க? எல்லாருக்கும் அழகாக இருக்கணும்னு தோணும் தானே. அதிகமான இரும்பு சத்து கொண்ட கீரைங்க. ரொம்ப ஆண்களுக்கு விசேஷமானது. ஆண்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அது என்ன சொல்கிறது, குழந்தை பேச்சினை கொடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய கீரைங்க. இதை பற்றி ஒரு பாடல் கூட இருக்குது இலக்கியத்தில். அருகீரை தாளி முருங்கை பசலை நெய் சேர்த்து உண்ணினால் போகத்தில் மிஞ்சுவர் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் கூட இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகேங்களா? முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் பாடலில் கூட இந்த தாளிக்கீரை பற்றி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, பூவோட சாறை கண் புரை நோய்க்கு முன்னாடி பயன்படுத்திருந்துருக்காங்க, பூ விழுந்தால் அதிலலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரியெல்லாம் இப்போ ரிஸ்க் எடுக்க வேணாம், எதுவுமே டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அதை நம்ம தவிர்த்தரலாம். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்ணாடி அந்த காலத்தில் பாட்டிங்க போட்டதில்லை, சின்னவங்களும் போட்டதில்லை. இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைக்கே கண்ணாடியை மாட்டி விட்டுறோம். அதுக்கு காரணம் இதனுடைய சாறை அவங்க ஊற்றும் போது பார்வை தெளிவாக இருக்குங்க. விந்தணு குறைபாட்டினை சரி செய்யக்கூடியது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். முடி உதிர்வை தடுக்கும். ஷாம்பு மாதிரி இருக்குமாங்க. இதை போட்டு செம்பருத்தி இலை தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சோம் அப்படின்னா ஷாம்பு மாதிரி விழுவிழுப்பு தன்மையோட அழுக்கெல்லாம் போய் நல்லா முடி கொட்டாமல் அழகாக அடர்த்தியாக சூப்பராக பளபளன்னு இருக்குமாங்க. குடல் புண்ணு ஆற்றும். இப்போல்லாம் அல்சர் இல்லாதவங்க யாருங்க இருக்காங்க? யார் கேட்டாலும் ரொம்ப நாகரிகமாக அழகாக பெருமையாக எனக்கு சுகர் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அல்சரை குணப்படுத்தக்கூடிய இந்த கீரையை இனி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும். வீட்டில் கண்டிப்பாக வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நம்ம அது கொஞ்சம் 10 இலை தான் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் அதிகமாக இலைகள் வந்ததுக்கப்புறமா அதில் கூட்டு செய்கிறது எப்படி, அதோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து நான் சமையல் வீடியோவும் அதை பற்றி நான் போடுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். நான் இதை கன்ஃபார்மாக சாப்பிட்டவங்க கிட்ட கேட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இனி நான் சாப்பிடும்போதும் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். ஸோ நம்மளோடதில் உண்மைத்தன்மை மட்டும்தாங்க இருக்கும். தைரியமாக பயன்படுத்தலாம். நீங்கள் என்னோட உறவுகள், உங்களுக்கு ஒரு சரியான விஷயத்தை தான் சொல்லுவேன். நீங்கள் பயப்படுற மாதிரியோ இல்லை எனக்கு என்னன்னோ எந்த ஒரு பதிவும் நம்மளோடது இருக்காது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.